ஓகே. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பார்த்தேன். லைக் 2021ல ஆன்லைன்ல ஒரு ஜூம் கால்ல கிட்டத்தட்ட 900 அசோசியேட்ஸை வந்து ஒரு கம்பெனி சிஇஓ வந்து ஃபயர் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க காலில். கிட்டத்தட்ட 900 அசோசியேட்ஸ் ஒரே காலில் 4 மினிட்ஸ் காலில் ஜஸ்ட் யூ ஆர் ஃபயர்டு, அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி யூ ஆர் ஆல் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஃபயர் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பேர் எதுவுமே நான் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. அண்ட் இப்போ கொடுமை என்னன்னா, இப்போ 2026 ஆஃப்டர் நியர்லி லைக் ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கலாம். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே கம்பெனி ஃபயர் பண்ண அந்த சிஇஓவை இப்போ நீங்கள் எங்களுக்கு இந்த கம்பெனி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரை இப்போ ஃபயர் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஓகே. இது வந்து நான் இட்ஸ் அ கர்மா அப்படி இப்படிலாம் சொல்ல விரும்பலை. சுச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செனாரியோ கூட இருக்குது. இது வந்து எங்கள் அண்ணன் சொன்னான். அது எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. நேற்று, அதாவது இது வந்து லாஸ்ட் இயர் நானும் எங்கள் அண்ணனும் பேசின ஒரு விஷயம். அப்போ பேசும்போது அவன் சொல்லும் போது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்களாம். அவங்களோட கம்பெனியில் வந்து அவங்களோட ஒரு பாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு, நம்ம வந்து நிறைய பேர் லே ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு லே ஆஃப் பண்ண வேண்டிய லிஸ்ட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது சில லிஸ்ட் ஒரு 10-20 பேர் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டை கொடுத்தவரை நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஹவு சிச்சுவேஷன் இஸ். லே ஆஃப் கேன் ஹேப்பன் டு எனி ஒன், எனிதிங். ஸோ பேனிக் ஆகுறவங்க ஆகுங்க. பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி, திஸ் இஸ் ஹேப்பனிங். அண்ட் நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. நான் வந்து நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. இங்கே ஆக்சுவலாக உள்ளதை பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஐ எம் டாக்கிங் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யோர் ராயன். பாய்.